السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني آدم لا يفتننكم الشيطان كما أخرج أبويكم من الجنة. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: ما خاب من استخار وما ندم من استشار، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் அவனுடைய மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுவினுடைய படைப்புகள் 4 வகையாக இருக்கிறது. ஒன்று, நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய மலக்குமார்கள். மலக்குமார்கள் நன்மையான காரியங்களை மட்டுமே செய்வார்கள், பாவத்தை அவர்கள் நினைத்தும் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் என்ன உத்தரவிடுகிறானோ அதை மட்டுமே செய்பவர்களாக மலக்குகள் இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்: லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும் வயஃபஅலூன மா யுமரூன். அல்லாஹ் ஏவியதற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வினுடைய உத்தரவை அப்படியே செய்யக்கூடியவர்களாக மலக்குகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டாவது, நன்மைகளை மட்டுமே செய்த நபிமார்கள். நபிமார்கள் பாவம் செய்ததில்லை, அல்லாஹ்விற்கு மாறு செய்ததில்லை, அல்லாஹ்வினுடைய உத்தரவை மீறி நடந்ததில்லை. நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக நபிமார்கள் இருந்தார்கள். மலக்குகளுக்கும் நபிமார்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களும் பாவம் செய்ததில்லை, இவர்களும் பாவம் செய்ததில்லை. ஆனால் மலக்குமார்களுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற உணர்வே ஏற்படாது. பாவம் செய்வதற்கான வாய்ப்பே அவர்களுக்கு அமையாது. அல்லாஹ் அந்த எண்ணத்திலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி விட்டான். ஆனால் நபிமார்கள் மனிதர்களாக இருக்கிற காரணத்தினால் சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளும் ஆசைகளும் அவர்களுக்கும் இருக்கும். பாவம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். ஆனாலும் இறையச்சத்தால் தன்னை பாதுகாத்து கொண்டவர்கள் நபிமார்கள். அல்லாஹுவினுடைய அருளால், அவனுடைய அனுக்கிரகத்தினால் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். மலக்குமார்களும் பாவம் செய்ய மாட்டார்கள், நபிமார்களும் பாவம் செய்ததில்லை. மூன்றாவது, பாவங்களை மட்டுமே செய்யக்கூடிய இப்லீஸ், ஷைத்தான். அவன் நன்மை செய்ய மாட்டான், நன்மையை தூண்ட மாட்டான், நல்லதுக்கு உதவி செய்ய மாட்டான். அப்படி என்னைக்காவது ஒரு நாள் நன்மைக்கு உதவி செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் நமக்கு ஏதோ ஒரு வகையில குளிபறிக்க போறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப தீமையை மட்டுமே செய்யக்கூடிய இப்லீஸ்,
நான்காவது வகை நன்மைகளையும் தீமைகளையும் செய்யக்கூடிய மனிதர்களும் ஜின்னுகள். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம நன்மையும் செய்வோம் தீமையும் செய்வோம். ஆனா நன்மையை விட பாவங்கள் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். நம்முடைய கணக்குல நாம செய்யக்கூடிய நன்மைகளை குறித்து விவரங்கள் இருப்பதை விட பாவங்களை குறித்த விவரங்கள் தான் அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நன்மைகளை செஞ்சுட்டு அதை நாமே அழிச்சிருவோம். நன்மைகளை செய்வோம் ஆர்வத்தோட, ஆனா அந்த நன்மைகள் அழிக்கப்படுவதற்கு நாமளே காரணமாகிடுவோம். பள்ளிவாசலுக்கு நான் தான் டொனேஷன் கொடுத்தேன், டொனேஷன் கொடுத்துட்டு இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நான் டொனேஷன் கொடுத்தேன், கம்பி வாங்கி கொடுத்தேன், ஜல்லி வாங்கி கொடுத்தேன், சிமெண்ட் வாங்கி கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன்னு செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டி எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவோம். லா துபத்திரு சதகாதிக்கும் பில் மண்ணின் அல்லாஹ் சொல்றான், நீங்க செஞ்ச நல்ல காரியங்களை சொல்லி காட்டி அழிச்சிடாதீங்க. செஞ்ச காரியத்தை, செஞ்ச உபகாரங்களை, நன்மையான காரியங்களை நாம நமக்குள்ளே வச்சுக்கணும். அதை வெளிப்படுத்திட்டா அது அழிந்து போய்விடும். அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்னைக்கு நாம அப்படித்தான் செய்வோம், செஞ்சுட்டு சொல்லி காட்டிடுவோம், எல்லாம் போயிடும். நன்மைகளை செய்வதற்காக வந்து பாவங்களை சம்பாதிச்சுட்டு போயிடுவோம். தொழுகணும் அப்படின்னு ஆசையோட ஆர்வத்தோட பள்ளிக்கு வந்து ஒழு செஞ்சு உள்ள உட்காந்து தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு குரான்லாம் ஓதிட்டு துவாலாம் செஞ்சுட்டு 4 பேர் ஒன்னா உட்காந்து யாரையாவது ஒருத்தரை கழிவு குடிச்சு புறம் பேசி அல்லது உலகத்தினுடைய பேச்சுக்களை பேசி நன்மைகளை செய்ய வந்து பாவத்தோடு பள்ளியை விட்டு வெளியே போறோமா இல்லையா? சமயங்களில் நாம செய்யக்கூடிய நன்மைகளே பாவங்களாகவும் மாறிவிடும். அப்படி நடக்கும். நாளை மறுமையில சில மனிதர்களை எல்லாம் எழுப்பி கேட்பான், நீ என்னப்பா உலகத்துல சாதிச்ச, நீ உலகத்துல என்ன நன்மை செஞ்ச? ஒருத்தர் சொல்வாரு, நீ எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருந்த, உடல் பலத்தை கொடுத்திருந்த, நான் வீரனா இருந்த, எனக்கு நீ கொடுத்த அந்த பலத்தையும் ஆற்றலையும் உனக்காக செலவழித்தேன், போர்க்களத்தில் கலந்து கொண்டேன், எதிரிகளை வீழ்த்தினேன், எதிரியால் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டேன், பெரிய தியாகியா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். அல்லாஹ் சொல்வான், நீ தியாகம் செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான், போர்ல கலந்து கொண்டதும் சரிதான், எதிரியை வீழ்த்தியதும் உண்மைதான், எதிரியால் வீழ்த்தப்பட்டதும் உண்மைதான், ஆனா நீ எனக்காக செய்யல, நீ பெரிய வீரன் என்று மக்கள் உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக சொன்ன செய்தாய், உனக்கு அந்த புகழ் உலகத்திலே கிடைத்து விட்டது, இங்க நீ நரகத்துக்கு போன்னு அனுப்பிடும். நன்மைகளை தான் செஞ்சாரு, ஆனா அவருக்கு அது தண்டனையாக வந்து அமைந்து விட்டது. இன்னொருத்தரை கூப்பிட்டு கேட்பான், நீ என்ன செஞ்ச? நான் வந்து குரான் படிச்சிருந்தேன், குரான் அழகாக ஓத தெரிஞ்சிருந்தேன், நல்ல முறையில குரான் ஓதுன, மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், இப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வா, நீ குரானை கற்றுக்கொண்டது உண்மை, பிறருக்கு கற்றுக் கொடுத்தது உண்மை, அழகான துணியில ஓதுனது உண்மை, நீ ஓதுனா மக்கள் ரசிச்சு கேட்பாங்க, அது உண்மைதான், ஆனா நீ செஞ்சது நன்மைக்காக அல்ல, எனக்காக அல்ல, உன்னை பெரிய அறிஞன், நீ நல்ல கிராத் ஓதக்கூடியவர், நல்ல திறமைசாலி என்று மக்கள் உன்னை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், உனக்கு அந்த புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்ச அந்த புகழ் உலகத்திலே கிடைச்சிருச்சு, இங்க உனக்கு ஒண்ணு இல்லை, நீ நரகத்துக்கு போன்னு அனுப்பிடும். செய்த நன்மைகளை தண்டனையாக மாறுகிறது, நரகத்திற்கு போறதுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை பார்க்கிறோம். அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மனிதர்கள் தொழுகிறார்கள், அந்த தொழுகை 5 தரத்தில் இருக்கிறது. தொழுகையாளிகள் 5 தரத்தில் இருக்கிறாங்க. அதுல ஒரு தரம் என்னன்னா, அவர்கள் செய்யக்கூடிய, அவர்கள் தொழக்கூடிய தொழுகை தண்டனையாக அமைஞ்சிரும். தொழுவாங்க, அந்த தொழுகைக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான், நன்மை கொடுக்க மாட்டான். அது என்ன தொழுகை அப்படின்னு கேட்டா, அவங்க தொழுகுவாங்க, தொழுகைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒதுவை சரியா செய்ய மாட்டாங்க, ஒதுவுல பாரமுகமா இருப்பாங்க, பேணுதல் இல்லாம இருப்பாங்க, சரியா முகத்தை கழுவ மாட்டாங்க, கையை கழுவ மாட்டாங்க, காலை ஒழுங்கா கழுவ மாட்டாங்க, ஒதுவை சரியா செய்யாம எனக்கு முன்னால நின்று தொழுகைக்கு நிற்பாங்க. இவர்களுக்கு அந்த தொழுகையே தண்டனையாக வந்து நிற்கும் அல்லாஹ் சொல்றோம். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நன்மைகளை செய்வோம், அதை உருப்படியா செய்ய மாட்டோம், ஒன்னு சொல்லி காட்டி அழிச்சிருவோம், அல்லது பாவமா மாத்திருவோம், அல்லது பாவம் செய்யாட்டியும் பாவம் செய்வதற்கு காரணமாக நாம் அமைந்து விடுவோம். நாம பாவம் செய்ய மாட்டோம், ஆனா மற்றவங்க பாவம் செய்யறதுக்கு ரூட் போட்டு கொடுப்போம், ஸ்கெட்ச் போட்டு கொடுப்போம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பாவம் செய்யறது மட்டும் தப்பு இல்லை, அதற்கு உடந்தையா இருக்கிறதும் தப்பு, அதற்கு காரணமாக இருக்கிறதும் தப்பு, அதற்கு வழிகாட்டுறதும் தப்பு. 2 பேரையும் குற்றவாளிகள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்நிய பெண்களை பார்க்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது,
ஆனால் அதே அந்நிய பெண்கள் மற்றவங்க பார்க்கிற மாதிரி ட்ரெஸ் போடுறதையும் இஸ்லாம் தடுக்குது. நீயும் பார்க்காத, பார்க்கிற மாதிரி நீ இருக்காத, ரெண்டுமே தப்புன்னு சொல்லுது. சந்தேகப்படுறதும் கூடாது, பிறர் சந்தேகப்படுற மாதிரி நாம நடக்கிறதும் கூடாது. அப்படி நடக்கக்கூடாது. அநீதி இழைக்க கூடாது, பிறர் அநீதி இழைப்பதற்கு நாம இடம் கொடுக்கவும் கூடாது. பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்றதுக்கான சூழலை இன்னொருத்தருக்கு நாம உருவாக்கியும் கொடுக்க கூடாது. பிறரை ஏமாற்றவும் கூடாது, யார்கிட்டையும் நாம ஏமாறவும் கூடாது. ரெண்டையும் இஸ்லாம் தப்புன்னு சொல்லுது. ஏமாத்துறது மட்டும் தப்பு இல்ல, பிறர்கிட்ட ஏமாந்து நீ நிக்காத, பணத்தை கொடுத்து ஏமாறாத, எதையாவது ஒண்ணு அவன்கிட்ட கொடுத்து ஏமாந்து பின்னால வருந்தி நிக்காத, கை செய்தப்படாத. ரெண்டையுமே தப்பு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. யார்கிட்டையும் ஏமாறக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்கக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துல இருக்கிறாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை காமிச்சான். சொர்க்கத்துல உள்ள எல்லா இன்பங்களையும் அவங்களுக்கு அனுபவிப்பதற்கான ரைட்ஸை கொடுத்திருந்தான். எதை வேணாலும் நீங்கள் செய்யுங்க, நீங்க இன்பமா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆனா இந்த மரத்துக்கு கிட்ட மட்டும் போகக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தடை செஞ்சிருந்தான். ஷைத்தான் விடுவானா? ஷைத்தான் வந்தான், அந்த மரத்துல உள்ள பழத்தை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு ஷைத்தான் சொன்னான். அல்லாஹ் தடுத்திருக்காம்பா, அல்லாஹ் தடுத்ததை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஷைத்தான் சொன்னா, மா நஹாக்குமா ரப்புக்குமா அன் தில்குமா ஷஜரத்தி அன் ஹாதிஹி ஷஜரத்தி இல்லா அன் தக்கூனா மலக்கைனி அவ் தக்கூனா ஹாலிதைன். அல்லாஹ் ஏன் தடுக்கிறான் தெரியுமா? அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க மலக்கா மாறிடுவீங்க, ஒரு வானவரா மாறிடுவீங்க, அல்லது சொர்க்கத்திலேயே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்று விடுவீர்கள். அது உங்களுக்கு கிடைக்க கூடாதுங்கிறது தான் இறைவனுடைய திட்டம். எனவே நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா இந்த நீங்க அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு நிரந்தரமா கிடைச்சிடும், அதனால சாப்பிடுங்கன்னு சொன்னான். பல தடவை சொல்லி மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. திருப்பி திருப்பி சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிட்டு ஒருவேளை அல்லாஹ் சொர்க்கத்திலேயே நிரந்தரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட மாட்டானா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல, ஒரு ஏக்கத்துல, ஒரு ஆசையில ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரா வஅகுல்லகுமா இன்ன ஷைத்தான லகுமா அதுகும் முபீன். இந்த பழத்துக்கு பக்கத்துல தான் போவான்டா நான் சொன்னேன், அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நான் தானே சொன்னேன். ஷைத்தான் உங்களை வெளிகெடுத்துருவான், பெரிய எதிரின்னு சொன்னன, நீங்க கேட்காம அவன் பேச்சை கேட்டு ஏமாந்து இந்த பழத்தை சாப்பிட்டுட்டீங்களே. இப்போ நீங்க பழத்தை சாப்பிட்டதுனால, நான் தடை செஞ்ச பொருளை தொட்டதுனால இதுக்கு பிறகு நீங்க சொர்க்கத்தில் இருக்க முடியாது, நீங்க உலகத்துக்கு போயிருங்க அப்படின்னு நல்லா சொன்னான். அதுக்கு பிறகுதான் அவங்க வருத்தப்பட்டாங்க, ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு ஏமாந்துட்டோமே அப்படின்ட்டு கை செய்தப்பட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும். இப்ப அவங்க சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு வரணுங்கிறது தான் இறைவனுடைய ஏற்பாடு. ஏன்னா அல்லாஹ் தஆலா இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, இந்த பூமியில மனித இனத்தை படைக்க போறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப மனிதனுடைய அடிப்படை யாரு? முதல் மனிதரே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்க உலகத்துக்கு வந்தாதான் மனித சஞ்சாரம் பெருகும், மனிதர்கள் பெருகுவார்கள், சமூகம் உருவாகும். சொர்க்கத்திலேயே அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா உலகத்துல மனிதர்கள் வரமாட்டார்கள். அப்ப சொர்க்கத்திலிருந்து அவங்க பூமிக்கு வந்துதான் ஆகணும், இது இறைவனுடைய ஏற்பாடு. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு பழத்தை காட்டி இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஷைத்தானை விட்டு சாப்பிடுறதுக்கான ஆசையை தூண்டி விட்டு அவங்கள சாப்பிட வச்சு, அதுக்கு பிறகு ஏன் சாப்பிட்டீங்க, நீங்க உலகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்கள உலகத்துக்கு அனுப்பிட்டான். அப்ப அவர்கள் உலகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நடத்திய நாடகம் தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய திட்டம் அது. அவங்க செஞ்சாங்க, உலகத்துக்கு வந்தாங்க. இப்போ அந்த வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யும் பொழுது ஒரு வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்யறான். அதான் இங்கே நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அல்லாஹ் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுலாம் சுட்டி காட்டிட்டு ஒரு வார்த்தையை பதிவு செய்யறான். யா பனி ஆதம் லா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. மனிதர்களே, ஷைத்தானால் நீங்கள் சோதிக்கப்பட்டு விடாதீர்கள். ஷைத்தான் உங்களை சோதனைக்குள்ளாக்கி விட வேண்டாம். எப்படி தெரியுமா? கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, உங்களுடைய அத்தா அம்மாவாக இருக்கக்கூடிய
உங்களுடைய வாப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கி அவங்களுக்கு சோதனையாக அமைந்ததை போன்று ஷைத்தான் உங்களுக்கு சோதனையாக அமைஞ்சிட வேண்டாம், நீங்க உஷாரா இருங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு உணர்த்துறான். இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் எழுதுகிற பொழுது அல்லாமா தப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி ஒரு வார்த்தையை பதிவு செய்வார்கள், யா பனி ஆதம் லா யகுர்ரன்னகுமுஷ் ஷைத்தான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மனிதனை பார்த்து, மனிதனே ஷைத்தான்ட்ட நீ ஏமாந்துராத, நீ ஏமாந்துராத, உஷாரா இரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு ஏமாந்துட்டாங்க, அந்த மாதிரி நீ ஏமாந்துருவ, உன்னை ஏமாத்தக்கூடியவங்க உலகத்துல இருப்பாங்க, நீ கவனமாயிரு, ஏமாந்துராத அப்படிங்கிறத சமூகத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரு வசனமாகத்தான் இந்த வசனம் இருக்கிறது என்று அல்லாமா தப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. ஒரு மூமின் யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது, எதையும் பறி கொடுத்துட்டு கடைசியில் நின்று வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழலுக்கு ஒரு மூமின் தள்ளப்படக்கூடாது. கவனமா இருக்கணும், உஷாரா இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் இது போன்ற வரலாறுகளை சொல்லி நமக்கு உணர்த்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கெட்டுக்கு வர்றாங்க, நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். அங்க தானியங்கள் விற்கக்கூடிய ஒரு கடை, மூட்டை நிறைய தானியம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உள்ள விட்டு பாக்குறாங்க, மேல் பகுதி காஞ்சி இருக்கு, கையை உள்ள விட்டு பார்த்தா உள்ள ஈரமா இருக்குது. மாஹாதா, என்னப்பா இது? எல்லாத்தையும் காஞ்சி உலர வச்சுதான் வியாபாரம் செய்யணும், கீழே அடியில ஈரமா இருக்கு, மேல காஞ்சி இருக்கு. யாராவது வாங்கிட்டு போறவங்க வந்தா மேல உள்ளதை பார்த்து வாங்கிட்டு போயிருவாங்க, வீட்டுல போய் பார்த்தா உள்ள ஈரமா இருக்கும், அது பழுதடைஞ்சு போய் இருக்கும். இது ஏமாத்து வேலையாச்சா, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஆச்சு, ஏன் கீழே தண்ணி இருக்குதுன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, அசாபத்துஹு சமா, நேத்து மழை பெஞ்சிச்சு, மழையில தானியங்கள் நனைஞ்சு போச்சு, அதை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அப்படி நனைஞ்சிச்சுன்னா ஒண்ணு எல்லாத்தையும் உலரவை, அல்லது ஈரமானது மேல வச்சு வியாபாரம் பண்ணு. நல்லா இருக்குது நம்பி தானே வாங்கிட்டு போவாங்க, இது மோசடி ஆச்சு, மோசடி செய்யக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த வரலாறு ஏமாத்தக்கூடாதுங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம உதாரணமா எடுப்போம், யாரும் மோசடி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் உதாரணமா எடுப்போம். ஆனா பெருமக்கள் சொல்கிறார்கள், ஏமாத்தக்கூடாதுன்னு இங்க எப்படி இந்த வரலாறு சொல்லுதோ அந்த மாதிரி நீங்க ஏமாந்துராதீங்க அப்படிங்கிறதையும் இந்த வரலாறு சுட்டி காட்டுகிறது என்று சொல்வார்கள். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி, உங்களுடைய விழிப்புணர்வின்மையை பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறதுக்கு சமூகம் முயற்சிக்கும், நீங்க ஏமாந்துராதீங்க, கவனமா இருங்க அப்படின்னு சொல்றதும் இந்த வரலாற்றினுடைய நோக்கம் என்று சொல்கிறார்கள். ஒரு மூமின் ஏமாந்துடக்கூடாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், லஸ்து பில் ஹிப்பி வலல் ஹிப்பு யஹ்தஉனி, நான் யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன், யார்கிட்டையும் ஏமாந்தும் நிக்க மாட்டேன். ஏமாத்துறதும் தப்பு, ஏமாறுறதும் தப்பு. ஏமாறக்கூடியவர்கள் இருக்கிற வரை ஏமாற்று பேர்வழிகள் கொண்டேதான் இருப்பார்கள், அது தடுக்க முடியாது. எல்லாரும் உஷாரா இருந்தா எப்படி ஏமாத்துவாங்க? இன்னைக்கு நாம கவனக்குறைவா இருக்கிறோம், பல விஷயங்கள் அன்னைக்கு ஏமாந்துறோம், பல விஷயங்களை ஏமாந்துகிட்டே இருக்கிறோம், மோசமடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், மோசடிக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். பெண் பார்க்கிற விஷயம், முதல்ல பெண் பார்க்கிற விஷயம், பிள்ளைக்கு அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவசரமா மாப்பிள்ளையை பார்த்து அவன் எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனா, தொழக்கூடியவனா, இரையச்சம் உள்ளவனா, பிள்ளை நல்லா வச்சு காப்பாத்துவனா, நல்ல கேரக்டர் இருக்குதா, அதெல்லாம் பார்க்காம அவன் சம்பாதிக்கிறான், நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி, நல்ல அவனுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத மட்டுமே காரணமா வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம். கடைசியில கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு அவன் தண்ணி அடிக்கக்கூடியவனா இருக்கிறான், பிள்ளையை குடும்பப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சு தெருவில் நிக்கிறோம். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி நிறுவனம் கூப்பிடும், வெளிநாட்டுல வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி லட்சமா அவன் கையில கொடுத்து கடைசியில வேலையும் வாங்கி தர மாட்டான், கொடுத்த பணத்தையும் திருப்பி தர மாட்டான், பணம் போச்சு அப்படின்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்போம். குறைஞ்ச விலையில உம்ராவுக்கு கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல டிராவல்ஸ்கள் கூப்பிடுது, 50,000 ரூபாய் தான், 40,000 ரூபாய் தான், 30,000 தான், வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுது. போய் அங்க கொண்டு டிக்கெட் எடுத்து அங்க மக்களை கொண்டு விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். கடைசியில சாப்பிட முடியாம, தங்க முடியாம, திருப்பி ரிட்டர்ன் வர முடியாம அங்கிருந்து நாம கதறிட்டு இருப்போம். நடக்குதா இல்லையா? எல்லா டிராவல்ஸையும் குறை சொல்லல, நிறைய டிராவல்ஸ்கள் நல்ல விதமா சேவை மனப்பான்மையோடு செய்யறாங்க. சில டிராவல்ஸ்கள் இன்னைக்கு குறைஞ்ச விலையில கூட்டு போறேன்னு சொல்லி கடைசியில் அவங்களால முடியாம ஏமாத்திடுறாங்க, மக்கள் ஏமாந்து போயிடுறாங்க.
நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நாம் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். இஎம்ஐ, நாம் எந்த அளவுக்கு ஏமாறுறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இஎம்ஐ. பெரிய கம்பெனில வேலை பார்க்குவோம், கம்பெனிக்காரன் வந்து காசு லோன் கொடுப்பான், நீ வச்சுக்கோ 10 லட்சத்தை வச்சுக்கோ, 20 லட்சத்தை வச்சுக்கோ, சொந்த வீட்டை வாங்கிக்கோ, ஏதாவது கார் வாங்கிக்கோ அப்படின்ட்டு லோனை தூக்கி கொடுப்பான். பரவாயில்லையே, எவனும் கொடுக்க மாட்டானே, கம்பெனிக்காரன் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி வாங்கி சொந்த வீட்டை வாங்கி ஒரு வீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு வாங்கிடுவோம். கடைசியில அந்த வட்டியை கட்ட முடியாம கஷ்டப்படுவோம். லைஃப் மவுத் வரைக்கும் கட்டிக்கிட்டே இருப்பான். 50,000 ரூபாய் சம்பளம் வாங்க 30,000 ரூபாய் இஎம்ஐ கட்டி முடிச்சிருவோம். ஒரு டீ குடிக்கிறது கூட யோசிப்பான். கடையில போய் டீ குடிச்சா இஎம்ஐ கட்டம்ல, சின்ன நோய் வந்தா பதறுவான், இஎம்ஐ கட்ட முடியாம போயிருவேன். இஎம்ஐ கட்டக்கூடிய மூஞ்ச போற பாருங்க, கொஞ்சம் கூட சந்தோஷமே இருக்காது. அப்படியே ஏதோ ஒரு பயத்திலேயே இருப்பான். எதுக்கு இந்த அவஸ்தை, எதுக்கு இந்த ரோதனை? இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். அகண்ட கால் வைக்க கூடாது, எனக்கு பெருசா வேணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தா அனுபவிக்க வேண்டியதுதான். இல்லை என்ன, இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். தேவையில்லாத மன உளைச்சலை நாமே நம் தலையில் போட்டுக் கொள்கிறோம். ஏமாந்துட்டு இருக்கிறோம் நிறைய இடங்கள்ல. 1 லட்சம் கொடுங்க, 5,000 ரூபாய் கொடுக்குறேன், 2 லட்சம் கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு நாம பணத்துக்கு ஆசைப்பட்டு மொத்தமா கட்டிட்டு கடைசி சுருட்டிட்டு போயிடுவான். கொடுத்துட்டு ஏமாந்து நிற்போம். நடக்குதா இல்லையா? ஏமாற்று பேர்வழிகள் இன்றைக்கு அதிகமாகி விட்டார்கள். டைப்பா ஏமாத்துறான். மக்களுடைய அறியாமை இருக்கிற வரைக்கும் ஏமாற்று பேர்வழிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் ஐடியை உருவாக்கி, அவன மாதிரியே வந்து ஒரு ஐடியை உருவாக்கி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களை தொடர்பு கொண்டு மெசேஜ் பண்ணி, எனக்கு இப்படி அவசரமா காசு தேவைப்படுது, 5,000 அனுப்புங்க, 10,000 அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. நம்ம ஆளு தானே, நமக்கு தெரிஞ்ச முகம் தானே, என்ன அவசரமோ தெரியல அப்படின்னு பணத்தை அனுப்பி வச்சிருவாங்க. இப்படி இன்னைக்கு ஸ்கேம் நடக்குது. ஸ்கேனர் மிஷின்ல இன்னைக்கு ஸ்கேம் நடக்குது. ஸ்கேனர் மிஷின் கடைகள்ல பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக கூகுள் பேல வந்து ஸ்கேனர் மிஷின் மூலம் பணம் அனுப்புறோமா இல்லையா? இன்னைக்கு பெட்டி கடைகள் முதற்கொண்டு எல்லா இடங்கள்லயும் அந்த ஸ்கேனர் மிஷின் இருக்குது. சில திருட்டு பையன் என்ன செய்யறாங்கன்னா, உள்ள வந்து அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு தன்னுடைய ஸ்கேனர் ஓட்டிட்டு போயிடறான். சில இடங்கள்ல தான் மிஷின் வேலை செய்யும், சில இடங்கள்ல மிஷின் வேலை செய்யாது, வந்த அமௌண்ட் வெளியே தெரியாது. அவன் தன்னுடைய ஸ்கேனரை ஒட்டிட்டு போன உடனே அந்த பெட்டி கடைக்கு வரக்கூடிய காசு பூரா அவனுடைய அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? பாக்குறோம். இதை விட மிகப்பெரிய கொடுமை ஆன்லைன் மோசடிகள். ஆன்லைன் மோசடிகள் இன்னைக்கு நிறைய நடக்குது. 2 நாளைக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த ஒரு செய்தி, பாண்டிச்சேரியில 2 பேர் ஸ்கூல், அதாவது காலேஜ் படிக்கக்கூடிய 2 பேர் வந்து அதாவது சைபர் கிரைம்ல போய் கேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்குது, அக்கௌண்ட் வந்து வேலை செய்யல, முடக்கப்பட்டிருக்குது, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க விசாரிச்சு பார்த்தா இந்த 2 பசங்களும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இன்னொரு பசங்கிட்ட தன்னுடைய பாஸ்புக்கு, தன்னுடைய பேங்க் டீட்டெயில், சிம் கார்டு எல்லாத்தையும் 2,500 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. நீ பேங்க் பாஸ்புக் கொடு, உன்னுடைய பேங்க் டீட்டெயில் கொடு, போன் நம்பர் கொடு, சிம் கார்டு கொடு, 2,500 ரூபாய் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே 2,500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் தூக்கி கொடுத்துருக்கானோ. அவன் என்ன செஞ்சுக்கான், இந்த மாதிரி ஒரு 20-30 பேர்கிட்ட வந்து அக்கௌண்ட் நம்பரை பூரா டீட்டெயில் பூரா வாங்கி பணம் மோசடி செய்யக்கூடிய ஒரு கும்பல்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கான். அவன் என்ன செஞ்சிருக்கிறான், எல்லாத்தையும் பொது அறிவிப்பு செஞ்சு ஆன்லைன்ல நீங்க சம்பாதிக்கலாம், வீட்டுல உட்கார்ந்து லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம், நீங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி, வாங்கின பணத்தை பூரா இந்த அக்கௌண்ட்ல போட்டு அதை வந்து கிரிப்டோ கரன்சியா மாத்தி இன்னைக்கு பல மோசடி 90 கோடி வரைக்கும் மோசடி செய்து 7 பேர் இன்னைக்கு பாண்டிச்சேரி போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. ஆன்லைன் மோசடிகள் இன்னைக்கு நிறைய நடக்குது. மக்களுடைய விழிப்புணர்வு இல்லாத அந்த நிலையை பயன்படுத்தி இன்னைக்கு ஏமாத்தக்கூடியவங்க இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. இன்னைக்கு ரீசெண்டா ஒரு வாரம் 10 நாளா ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குது, எஸ்ஐஆர் குறித்த மோசடி. எஸ்ஐஆர்ல இன்னைக்கு எல்லாரும் பரபரப்பா எல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படியாவது நம்ம பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வந்துடாதா அப்படின்னு ஏக்கத்துல அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு மெசேஜ் வருது, யாராவது எங்க இருந்தாவது உங்க ஓட்டர் லிஸ்ட்ல இந்த பேர் மிஸ் ஆயிருக்குது, நீங்க சரியா ஃபில் பண்ணாம விட்டுருக்கீங்க, உங்களுடைய போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. அது ஸ்கேம், அது மோசடி. யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கிறவன் வந்து மோசடிக்காரனா தான் இருப்பான். தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள் என்று இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தி எல்லா சோசியல் மீடியாக்களையும் வந்துகிட்டே இருக்குது. ஏமாற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. காரணம், ஏமாறக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க.
ஒரு மூமின் ஏமாறக்கூடியவனாக இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா சரியான அவேர்னஸ் இல்லை. நமக்கு நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி தெளிவே நமக்கு இல்லை. அதனால எங்கிருந்து என்ன மோசடி நடக்குது அப்படிங்கிற அறிவு இல்லாததுனால சீக்கிரமே போய் மாட்டிக்கிறோம். யாராவது ஏதாவது டீட்டெயில் கேட்டா உடனே தூக்கி கொடுத்துறோம். விழிப்புணர்வு இல்லாத நிலையில் தான் இன்றைக்கு நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அழகான முறையில கற்றுக் கொடுத்தாங்க. எல்லா விஷயங்களுக்கும் வாழ்ந்து வழிகாட்டினார்கள். தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி ஒருத்தனுக்கு அறிவு இருக்கும், தெளிவு இருக்கணும். நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும். எதையும் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் சாதிக்க முடியும். கெட்டது எதுன்னு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும் பொழுது, மக்காவில் முஸ்லிம்கள் ஈமான் கொண்டவர்கள் அதற்கு பிறகு வசிக்க முடியாது அப்படிங்கிற நிலை வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாமியர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க எத்தியோப்பியாவுக்கு போங்க, அபிசீனியாவுக்கு போங்க அப்படின்னாங்க. அபிசீனியாவுக்கு போனாங்க. முதல் ஹிஜ்ரத் அதுதான். அதற்கு பிறகுதான் அங்கிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்க. அது இரண்டாவது ஹிஜ்ரத். முதல் ஹிஜ்ரத்து எத்தியோப்பியாவுக்கு போனது. நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் அங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வெளியூருக்கு போகும்படி சொல்றாங்க. ஏன் எத்தியோப்பியாவை சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லும் போதே சொன்னாங்களா, அங்க ஒரு அரசர் இருக்கிறார், அவர் நல்ல மனிதர், நீதமான மனிதர், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவக்கூடிய குணமுடையவர், எனவே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். மக்காவிலிருந்து எத்தியோப்பியா அப்படிங்கிறது 4044 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத அந்த காலகட்டத்தில், தொலைத்தொடர்பு இல்லாத அந்த காலகட்டத்தில் தான் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து 4000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறது எங்க இருந்து சொன்னாங்க பாத்தீங்களா? இது வஹீனால சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லி கடந்து போயிட முடியாது. தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற அறிவு, டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பெருமானாருக்கு இருந்ததால் அங்கே போக சொன்னாங்க. அங்க அவங்களுக்கு அடக்கலம் கிடைச்சிச்சா இல்லையா? வேற எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா இன்னும் அல்லல்பட்டிருப்பாங்க, பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க. இந்த வரலாறு பதிவு செய்யும் பொழுது மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு உணர்த்துறாங்க, ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அல்லது சாதாரண மனிதர் தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற நாட்டு நடப்பை குறித்த விவரங்கள் தெரியாவிட்டால் அடுத்த ஸ்டெப் வைக்கிறது கஷ்டமா இருக்கும். விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறோம். ரெண்டாவது, பணத்தாசை. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து போறதுக்கு, ஏமாத்துறதுக்கும் மூலதனம் அதுதான், ஏமாந்து போறதுக்கும் மூலதனம் அதுதான். பணத்தாசை இன்னும் அதிகமா கிடைச்சிடாதா அப்படிங்கிற அந்த ஏக்கத்துலதான் இன்னைக்கு போய் எங்கேயாவது போய் விழுந்துடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மூணாவது, அவசரம், நிதானமின்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். தப்புன்னு போய் இறங்கிறாதீங்க. ஏதாவது ஒரு புதிய ஒரு காரியத்துல இறங்கணும்னு நினைக்கிறீங்களா, 2 விஷயத்தை மறக்காம செய்யுங்க. ஒன்று, அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுங்க. 2 ரக்காத் தொழுவுங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், இப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன், இந்த இடத்துல பெண் பார்க்க போறேன், இந்த இடத்துல லேண்ட் வாங்க போறேன், இந்த கடையை பேசி முடிக்க போறேன், இந்த வீட்டை வாங்க போறேன், இது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது, எனக்கு அந்த அறிவு இல்ல, நீ எல்லாத்தையும் அறிஞ்சவன், உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அது நல்லதுன்னா எனக்கு ஏற்பாடு செஞ்சு கொடு, இல்லைன்னா அதுல இருந்து என்ன பாதுகாத்து. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு துவா செய்யக்கூடாது. அந்த எண்ணம் வரக்கூடிய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நின்று அல்லாஹ்ட்ட கேட்கணும். கேட்டுட்டு அதற்கு பிறகு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நல்லதாக இருந்தால் நமக்கு சாதகமாக்கி தருவான், இல்லை என்றால் அதுல நம்மளை பாதுகாத்துருவான். எத்தனை பேர் இந்த இஸ்திகாரா தொழுகை தொழுகிறோம்? ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன சின்ன முடிவு எடுக்கக்கூடிய காரியங்கள்ல கூட இந்த விஷயத்தை மறக்காம செய்யணும். செஞ்சோம்னா நம்ம தப்பிப்போம். ஏன்னா எது நல்லது கெட்டது நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு எங்க இருக்குது? அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அதுக்கு பிறகு இறங்குங்க, அல்லாஹ் கையாக்கி தந்துருவான். நமக்கு உண்மையில் பாதகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த துவா நம்மளை பாதுகாக்கும், அந்த தொழுகை நம்மளை பாதுகாக்கும். அப்ப இஸ்திகாரா முதல்ல செய்யணும். ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா நதிப மனிஸ்தஷார், ஆலோசனை செய்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவன் நிச்சயமாக இப்படி நடந்துருச்சே, இப்படி இறங்கிட்டனே, இப்படி செஞ்சிட்டனே அப்படின்னு கை செய்தப்படவே மாட்டான், வருத்தப்படவே மாட்டான். அப்படி ஒரு நிலை வராது அப்படின்னு சொல்றாங்க. மஷூரா செய்யணும். சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட, அந்த துறை சார்ந்த அறிவு இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் விசாரிக்கணும். இப்படி நான் இந்த விஷயத்தை நான் செய்யலான் இருக்கிறேன், செய்யலாமா அப்படின்னு கேட்கணும்.
மஷ்வரா செய்து ஒரு காரியத்தில் இறங்குகிற பொழுது நிச்சயமாக அது நமக்கு வருத்தத்தை தரக்கூடியதாக அமையாது என்று சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலும் மஷ்வரா செஞ்சாங்க. எல்லா விஷயத்திலும் மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இது செய்யலாமா வேண்டாமா, இந்த போருக்கு போலாமா வேண்டாமா, ஒவ்வொன்னையும் கேட்டு மஷ்வரா செஞ்சாங்க. யாரும் மஷ்வரா கேட்டு வரும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து அனுப்பினார்கள். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் பெருமானார்ட்ட வந்து மஷ்வரா செஞ்சுதான் முடிவெடுத்தாங்க சஹாபாக்கள். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார்ட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கணவனை இழந்து விட்டேன், இப்ப தனியா இருக்கிறேன், 2 பேர் என்ன பெண் கேட்டு வர்றாங்க, 2 பேர் என்ன மணமுடிக்க ஆசைப்பட்டு வர்றாங்க. ஒன்னு முஆவியா, இன்னொன்னு அபூ ஜஹம். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் கேட்கிறாங்க. அந்த பெண்மணி அதை கேட்கிறாங்க, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்? எந்த பெண்ணாவது கேட்பாளா? இப்படி 2 பேர் வர்றாங்க, யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்? தனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பெருமானார்ட்ட வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மஷ்வரா செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா உனக்கு முஆவியாவும் வேண்டாம், அபூ ஜஹலும் வேண்டாம். முஆவியா வந்து பாவம், அவர் வந்து பணங்காசு இல்லாதவர், ஒண்ணுமே இல்லாதவர். அவரை கெட்டுனா உன்னுடைய எதிர்பார்ப்பு அவரை கொண்டு நிறைவேறாது, அதை வேண்டாம். அபூ ஜஹம் இருக்கிறார கொஞ்சம் கோபக்காரர், எடுத்த எடுப்புலக்கு எல்லாம் வந்து கை தூக்கிடுவார், அதனால அவரும் வேண்டாமா, வேணா நீ உசாமாவா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. உசாமான்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி கொஞ்சம் யோசிச்சாங்க, உசாமாவையா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் தயங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் உனக்கு ஹைர் என்று சொன்னார்கள். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த வார்த்தைக்கு பின்னால் பெருமானார் அடையாளம் காட்டிய உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடிச்சு நல்ல வாழ்க்கை எல்லாம் அமைச்சு கொடுத்தா ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, முதல்ல அவரை கல்யாணம் முடிக்கிறதுக்கு யோசிச்சேன், பெருமானாருடைய வார்த்தைக்காக கல்யாணம் பண்ண, அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது என்றால் ஃபாத்திமா பின்த் கைஸும் உசாமாவும் வாழ்ந்த வாழ்க்கையை போன்று எங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை தரவில்லையே என்று ஒவ்வொருத்தரும் போராடப்படுற அளவுக்கு அல்லாஹ் என் வாழ்க்கையை சிறப்பாக்கி தந்தான்னு சொல்றாங்க ஃபாத்திமா பின்த் கைஸ். மஷ்வரா செய்ய வேண்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் தகுந்த ஆட்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டும், இறைவனிடத்தில் பொறுப்பு கொடுத்து அல்லாஹ் கொடுத்த வழிகாட்டுதல் பிரகாரம் செய்ய வேண்டும், நிதானத்தோடு செய்ய வேண்டும், எதிலும் அவசரப்பட்டு விழுந்து விடக்கூடாது என்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையும் ஏமாத்தாத வாழ்க்கையை தருவானாக. யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஏமாந்து நிற்கிற சூழ்நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.